இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரைய பவினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். ராணுவ பயன்பாட்டுக்கான செயற்கை நுண்ணறிவு. சுவிட்சர்லாந்தின் புதிய முயற்சி. திருடப்பட்ட கார்கள் அதிவேக துரத்தல். சுவிட்சர்லாந்தில் 3 கைது. சார்லென் சிறை தீ விபத்து. தீவிர காயமடைந்த கைதி உயிரிழப்பு. ஜெனிவா நகரமே 412 நெடுஞ்சாலை திட்டத்திற்கு எதிர்ப்பு தீவிரம். ஜெனிவாவில் அரசு ஊழியர்கள் போராட்டம் தீவிரம். 6 மாதத்தில் 4வது வேலை நிறுத்தம். இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கான ஆதரவுகளை வழங்குங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். சுவிஸ்ல எல்லாருக்குமே எப்பவுமே கோவிலுக்கு போக நேரம் கிடைப்பதில்லை. அதனால்தான் கோவில் வடிவிலேயே தெய்வீகமான பூஜை ரூம் கபர்ட்டுகளை நாம் உருவாக்கி தருகிறோம். தவணை அடிப்படையில் கட்டணத்தை செலுத்தும் வாய்ப்பு மட்டுமல்ல, இலவச டெலிவரியும் செய்கிறோம். மாடர்ன் மேபிள் GmbH உங்கள் கனவு இல்லத்தை அழகாக்குங்கள். சுவிட்சர்லாந்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் கடைகள் திறக்கும் நடைமுறையை விரிவுபடுத்தும் திட்டத்திற்கு கூட்டாட்சி அரசு ஆதரவு தெரிவித்துள்ளது. புதன்கிழமை வெளியிடப்பட்ட அறிவிப்பில் சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி மன்றம் மாநிலங்களின் அவை பொருளாதார விவகார குழு முன்வைத்துள்ள இந்த மாற்றத்துக்கு சாதகமான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. இந்த புதிய திட்டம் அமல்படுத்தப்பட்டால் ஒவ்வொரு கண்டோனும் தங்களது பகுதிகளில் உள்ள வணிக நிறுவனங்களுக்கு வருடத்துக்கு அதிகபட்சம் 12 ஞாயிற்றுக்கிழமைகளில் கடைகளை திறக்க அனுமதி வழங்க முடியும். அதாவது மாதத்திற்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை கடைகள் இயங்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்படலாம். முக்கியமாக இதற்காக தனித்துவமான சிறப்பு அனுமதி பெற வேண்டிய அவசியம் இருக்காது. தற்போது நடைமுறையில் உள்ள விதிப்படி வருடத்திற்கு 4 ஞாயிற்றுக்கிழமைகளில் மாத்திரமே கடைகள் திறக்க அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த வரம்பை உயர்த்துவதன் மூலம் சில்லறை வணிகத்துறைக்கு கூடுதல் நெகிழ்வுத்தன்மை கிடைக்கும் என்றும் பொருளாதார செயற்பாடுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் அதிகாரிகள் கருதுகின்றனர். ஆனால் இந்த முன்மொழிவு தொழிலாளர் உரிமைகள், வேலை நேர சமநிலை மற்றும் சமூக வாழ்க்கை மீது ஏற்படும் தாக்கங்கள் குறித்து விவாதங்களை உருவாக்கும் என்பதும் எதிர்பார்க்கப்படுகிறது. இறுதி முடிவு எடுக்கப்படும் முன் அரசியல் மற்றும் சமூக மட்டங்களில் விரிவான ஆலோசனைகள் இடம்பெறும் என கூறப்படுகிறது. சுவிட்சர்லாந்தில் நீடித்து வரும் வீட்டு வசதி பற்றாக்குறையை சமாளிக்க புதிய குடியிருப்பு கட்டுமானங்களை வேகப்படுத்த அரசு நடவடிக்கைகள் எடுக்க திட்டமிட்டுள்ளது. நீண்ட காலமாக தாமதமாகி வரும் கட்டுமான திட்டங்களை இந்த பற்றாக்குறைக்கு முக்கிய காரணமாக இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். புதன்கிழமை சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி மன்றம் ஏற்றுக்கொண்ட அறிக்கையின்படி கட்டுமான திட்டங்கள் மற்றும் அனுமதி வழங்கும் செயல்முறைகளை எளிமைப்படுத்தும் பல்வேறு வழிகள் தற்போது ஆய்வு செய்யப்படுகின்றன. குறிப்பாக திட்டமிடல் மற்றும் கட்டுமான அனுமதி பெறும் நடைமுறைகள் நீண்ட காலம் எடுத்துக் கொள்வதால் அவற்றை சுருக்குவது முக்கிய இலக்காக உள்ளது. இதற்கிடையில் புதிய கட்டுமான திட்டங்கள் எதிராக தனிநபர்கள் சுலபமாக எதிர்ப்பு தெரிவிக்கும் தற்போதைய நடைமுறைகளும் மறுபரிசீலனை செய்யப்படுகின்றன. பல சமயங்களில் இந்த எதிர்ப்புகள் கட்டுமான பணிகளை தாமதப்படுத்தும் ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகின்றன என அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர். அதே நேரத்தில் ஆதாரமற்ற அல்லது தவறாக பயன்படுத்தப்படும் முறையீடுகளுக்கு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என்றும் திட்டமிடப்பட்டுள்ளது. உதாரணமாக தேவையற்ற முறையீடுகளை முன்வைக்கும் நபர்களுக்கு வழக்கு செலவுகளை விதிக்கும் நடைமுறையும் பரிசீலனையில் உள்ளது. சுவிட்சர்லாந்தில் நகர்ப்புறங்களில் வீட்டு வாடகை உயர்வு மற்றும் வீடுகளின் குறைபாடு குறித்து பொதுமக்களிடையே அதிகரித்து வரும் கவலைக்கு மத்தியில் இந்த புதிய நடவடிக்கைகள் சந்தையில் சீர்திருத்தத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எரிபொருள் செலவுகளை குறைக்கும் நோக்கில் ஜெர்மனியில் லுப்தான்சா நிறுவனம் சுமார் 20,000 விமான சேவைகளை ரத்து செய்ய தீர்மானித்த நிலையில் அதன் துணை நிறுவனமான சுவிஸ் உதவிக்கரம் நீட்டியுள்ளது. இதன்படி சுவிட்சர்லாந்தின் தேசிய விமான சேவையான சுவிஸ் மே மாத இறுதி வரை ஐரோப்பா முழுவதும் கூடுதலாக சுமார் 140 விமானங்களை இயக்க திட்டமிட்டது. லுப்தான்சா ரத்து செய்துள்ள முக்கியமான மற்றும் அதிக பயணிகள் பயன்படுத்தும் வழித்தடங்களில் ஏற்பட்ட இடைவெளியை நிரப்புவதே இதன் முக்கிய நோக்கம். சமீப காலமாக விமானத்துறையில் அதிகரித்து வரும் செலவுகள், குறிப்பாக எரிபொருள் விலை உயர்வு, பல விமான நிறுவனங்களை சேவைகளை குறைக்க தூண்டியுள்ளன. இதனால் பயணிகளுக்கு ஏற்படும் சிரமங்களை குறைப்பதற்காக சுவிஸ் இந்த கூடுதல் சேவைகளை அறிமுகப்படுத்தியது. இத்தகைய நடவடிக்கை ஒரே குழுமத்தில் உள்ள விமான நிறுவனங்கள் பரஸ்பரம் ஒத்துழைப்பு செயற்படுகின்றன என்பதை வெளிப்படுத்துவதோடு பயணிகளின் தேவைகளை பூர்த்தி செய்யும் முயற்சியாகவும் பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தில் வேக கட்டுப்பாட்டு கேமராக்களை தவிர்க்க முயற்சிப்பது எதிர்பாராத விதமாக அபராதத்துக்கு வழிவகுக்கலாம் என்று அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். சமீபத்தில் ஜெர்மனியை சேர்ந்த ஒரு பெண் தனது காரில் ரேடார் கண்டறியும் சாதனம் வைத்திருந்ததற்காக 100 சுவிஸ் பிராங்க் அபராதம் விதிக்கப்பட்டது. இந்த வகை சாதனங்கள் சாலைகளில் அமைக்கப்பட்டுள்ள வேக கண்காணிப்பு கருவிகளை கண்டறிவதற்காக பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் சுவிட்சர்லாந்து சட்டப்படி இத்தகைய சாதனங்களை பயன்படுத்துவது மாத்திரமல்லாமல் அவற்றை வைத்திருப்பதும் அல்லது நாட்டுக்குள் கொண்டு வருவதும் சட்டவிரோதமானது. போக்குவரத்து விதிகளை அமல்படுத்தும் முயற்சிகளை பாதிக்கும் என்பதால் இத்தகைய கருவிகளுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன. உள்ளூர் ஊடகமான பிளிக் நடத்திய விசாரணையின்படி இந்த சாதனங்களை வெளிநாட்டு இணையதளங்கள் மூலம் எளிதாக வாங்க முடியும் என்றும் சில சமயங்களில் அவை எல்லை சோதனைகளை தாண்டி நாட்டுக்குள் வருவதும் சாத்தியமாக இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. இது குறித்து சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கையில், இத்தகைய சாதனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அவை உடனடியாக பறிமுதல் செய்யப்படுவதோடு பொதுவாக அளிக்கப்படுகின்றன. அத்தோடு உரிமையாளர்களுக்கு அபராதமும் விதிக்கப்படும். எனவே சுவிட்சர்லாந்தில் வாகனம் ஓட்டும் போது போக்குவரத்து விதிகளை முறையாக கடைபிடிப்பதே பாதுகாப்பான மற்றும் சட்டவிரோதமான நடைமுறை என அதிகாரிகள் வலியுறுத்தினர்.
சுவிட்சர்லாந்தின் மக்கள் தொகை இளமையாக தங்கவும் சமூக நல அமைப்புகள் நிலைத்திருக்கவும் குடியேற்ற முக்கிய பங்கு வகித்து வருகிறது என்று புதிய தகவல்கள் வெளிப்படுத்துகின்றன. சுவிட்சர்லாந்து மத்திய புள்ளி விவர அலுவலகமான VFS வெளியிட்ட தரவுகளின்படி வெளிநாட்டு குடியிருப்பாளர்கள் சராசரியாக சுவிஸ் குடிமக்களை விட 7 ஆண்டுகள் இளமையானவர்கள். மேலும் அவர்கள் பெரும்பாலும் வேலை செய்யும் வயதுக்குட்பட்டவர்களாக இருப்பதால் நாட்டின் தொழிலாளர் பலுவை வலுப்படுத்துகின்றனர். குடியேற்றமில்லாத நிலையில் ஓய்வு பெற்றவர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. இதனால் ஓய்வூதிய திட்டங்கள் மற்றும் சுகாதார சேவைகள் மீது கூடுதல் அழுத்தம் ஏற்படும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். சுவிட்சர்லாந்து போன்ற முதிர்ந்த மக்கள் தொகை கொண்ட நாடுகளில் வேலை செய்யும் வயதினரின் பங்களிப்பு சமூக நல அமைப்புகளின் நிலைத்தன்மைக்கு முக்கியமானது. இந்த பின்னணியில் குடியேற்றம் குறித்த அரசியல் விவாதம் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. குறிப்பாக சுவிஸ் பீப்பிள்ஸ் பார்ட்டி முன்வைத்துள்ள மக்கள் தொகையை அடுத்த ஆண்டுக்குள் 10 மில்லியனாக மட்டுப்படுத்தும் முன்மொழிவு குறித்து வாக்காளர்கள் விரைவில் முடிவெடுக்க உள்ளனர். இந்த முன்மொழிவு ஏற்றுக்கொள்ளப்படின் குடியேற்ற கொள்கைகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்படலாம் என்றும் அதன் விளைவுகள் பொருளாதார மற்றும் சமூக அமைப்புகளின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அரசியல் மற்றும் பொருளாதார வட்டாரங்கள் மதிப்பிடுகின்றன. சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். எவ்வளவு காலம்தான் பழைய வீட்லயே வாழ்க்கையை ஓட்டுவீங்க? உங்கள் பழைய வீட்டையும் பழைய சமையல் அறையையும் புதிதாக மாற்றும் நேரம் வந்தாச்சு. ஆமாம், நவீனமும் தரமும் நிறைந்த வீட்டை உருவாக்க சுவிஸில் இருக்கவே இருக்கிறது மாடர்ன் ஹவுஸ் GmbH. எமது சேவையால் இனிமேல் உங்கள் வீட்டில் எல்லாமே புதுசுதான். குறைந்த செலவு, அதிக தரம், நம்பிக்கையான நம்மவர் நிறுவனம் மாடர்ன் ஹவுஸ் GmbH நிறுவனம். புதுசா கார் வாங்கணும்னு நினைச்சாலே தலைவலிதான். இன்சூரன்ஸ், லீசிங், பேப்பர் ஒர்க் எல்லாத்துக்கும் அலையறத நினைச்சா வெறுப்பா வருது. இப்படி எதுக்குமே நீங்க அலைய தேவையில்ல. கார் வாங்குறது தொடர்பா எல்லா வேலைகளையும் நாங்களே பண்ணி உங்க வீடுகளுக்கே டெலிவரியும் பண்றோம். இப்போவே ஸ்கை ஆட்டோ ஆகிய நிறுவனத்தை அழைங்க. சுவிட்சர்லாந்தின் விட்னோஸ் காலன் கண்டோனில் இன்று காலை தொடங்கிய திருட்டு சம்பவம் பின்னர் அதிவேக துரத்தலாக மாறி பல விபத்துகளையும் ஏற்படுத்தியதோடு இறுதியில் 3 கைதாகினர். காலை சுமார் 6:30 அளவில் விட்னோ பகுதியில் உள்ள உன்டடோப்ஸ்ட்ராச வீதியில் அமைந்திருந்த ஒரு மெக்கானிக் பணிமனையில் உடைப்பு திருட்டு நடந்ததாக அவசர சேவை மையத்துக்கு தகவல் கிடைத்தது. சம்பவத்துக்கு விரைந்த போலீசார் குற்றவாளிகள் முன்பு கிராபர்டன் கண்டோனில் திருடப்பட்ட ஒரு வேன் மூலம் அங்கு வந்திருந்ததை கண்டறிந்தனர். அவர்கள் விட்னோ பகுதியில் இருந்து 2 BMW கார்கள் திருடி பின்னர் பெர்னெக் பகுதியில் உள்ள ஒரு நிறுவன வாகன நிறுத்தத்தில் அவற்றின் எண் பலகைகளை மாற்றிய பின் மீண்டும் தப்பிச் சென்றனர். போலீசார் அவர்களை A1 நெடுஞ்சாலையில் சூரிச் நோக்கி செல்லும் போது கண்டறிந்தனர். வில் அருகே திருடப்பட்ட வாகனங்களில் ஒன்றை ஓட்டியவர் போலீஸ் சோதனை சாவடியை உடைத்து தப்பிய வேளை ஒரு போலீஸ் அதிகாரி காயமடைந்தார். இதையடுத்து வாகனத்தை நிறுத்த முயற்சியில் மற்றொரு அதிகாரி துப்பாக்கிச்சூடு மேற்கொண்டாலும் வாகனம் தொடர்ந்து தப்பியது. இந்த வாகனம் மேட்சிங்கன் துர்கவ் பகுதியில் சென்றடைந்த வேளை 2 வாகனங்களை மோதிய பின்னர் நெடுஞ்சாலை மூடப்பட்ட நிலையில் இறுதியில் நிறுத்தப்பட்டது. அந்த வாகனத்தை ஓட்டியவர் 16 வயதான மொரோக்கோ வம்சாவளியைச் சேர்ந்த இளைஞர் ஆவார். அவர் உடனடியாக கைதானார். இதேவேளை மற்றொரு திருடப்பட்ட கார் A3 நெடுஞ்சாலையில் பாசல் நோக்கி செல்லும் வேளை ஆர்கவ் கண்டோன் போலீசாரால் கண்டறியப்பட்டது. ஃப்ரிக் வெளியேற்ற பகுதியில் வாகன ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்ததால் கார் நின்றது. 19 வயதான பிரெஞ்சு வம்சாவளியைச் சேர்ந்த ஓட்டுநர் உடனடியாக கைதானார். அவரோடு இருந்த மற்றொரு 19 வயது நபர் கால்நடையாக தப்ப முயன்றாலும் குறுகிய நேரத்தில் பிடிக்கப்பட்டார். இந்த நடவடிக்கையில் ஆர்கவ் கண்டோனல் காவல்துறை மாத்திரமன்றி பிராந்திய போலீஸ் பிரிவுகள் மற்றும் சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்பு அலுவலகமும் இணைந்தன. மேலும் சூரிச் கண்டோனல் காவல்துறை ஹெலிகாப்டர், சென்ட் காலன் கண்டோனல் காவல்துறை ட்ரோன் உள்ளிட்ட பல்வேறு தொழில்நுட்ப வசதிகளும் பயன்படுத்தப்பட்டன. இந்த மூவருக்கு எதிராக தொடர்புடைய குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு பதிவாக உள்ளதாகவும் விசாரணைகள் தொடர்வதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். சுவிட்சர்லாந்து தனது ராணுவ தேவைகளுக்கென செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை தானாக உருவாக்கும் முயற்சிகளை அதிகரிக்கிறது. பாதுகாப்பு மற்றும் ரகசிய தகவல்களை வெளிநாட்டு தொழில்நுட்பங்களின் மீது சார்ந்திராமல் கையாள வேண்டிய அவசியம் அதிகரித்த நிலையில் இந்த நடவடிக்கை முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக சுவிட்சர்லாந்தின் பாதுகாப்பு நிறுவனமான RUAG லவுசான் நகரத்தை தளமாக கொண்ட Giotto.ai நிறுவனத்தோடு இணைந்து புதிய செயற்கை நுண்ணறிவு அமைப்பை உருவாக்கி வருகிறது. இந்த அமைப்பு முழுமையாக சுயாதீனமான AI தீர்வாக உருவாக்கப்பட உள்ளது. அதாவது வெளிநாட்டு சேவைகள் அல்லது கிளவுட் தொழில்நுட்பங்களின் உதவியின்றி நாட்டிற்குள் பாதுகாப்பாக தரவுகளை செயலாக்கும் வகையில் வடிவமைக்கப்படுகிறது. குறிப்பாக இணைய இணைப்பு இல்லாமல் இயங்கக்கூடியதாக இது உருவாக்கப்படுவது ராணுவ தேவைகளுக்கு முக்கியமான அம்சமாகும். இந்த புதிய AI கருவி தரவு பகுப்பாய்வு முதல் எதிர்கால போர்க்கள பயன்பாடுகள் வரை பல்வேறு துறைகளில் பயன்படுத்தப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரகசிய மற்றும் முக்கியமான தகவல்களை கையாளும் போது தொழில்நுட்பமும் தரவுகளும் முழுமையாக நாட்டின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பது அவசியம் என அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர். உலகளவில் பாதுகாப்பு துறையில் செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு வேகமாக வளரும் நிலையில் சுவிட்சர்லாந்தின் இந்த முயற்சி அதன் பாதுகாப்பு தன் நிறைவை வலுப்படுத்தும் முக்கியமான படியாக பார்க்கப்படுகிறது.
சுவிட்சர்லாந்தின் சார்னன் ஒப்வால்டன் கண்டோன் பகுதியில் உள்ள போலீஸ் கட்டடத்தோடு இணைந்த சிறையில் ஏற்பட்ட தீ விபத்தில் தீவிரமாக காயமடைந்த 47 வயதான கைதி உயிரிழந்தார். திங்கட்கிழமை பிற்பகல் சுமார் 3 மணிக்கு முன்பாக இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் முன்னதாகவே தெரிவித்தனர். இந்த தீ விபத்தில் 47 வயதான கைதி கடுமையாக தீக்காயங்களுக்கு உள்ளாகி அவரின் நிலை ஆரம்பத்திலிருந்து மிக கவலைக்கிடமாக இருந்தது. பின்னர் அவர் பெற்ற கடுமையான தீக்காயங்களால் உயிரிழந்தார். இந்த சம்பவத்தின் பின்னணியும் தீ விபத்து எவ்வாறு ஏற்பட்டது என்பதையும் கண்டறிய அதிகாரிகள் விசாரிக்கின்றனர். தற்போது இடம்பெற்று வரும் விசாரணைகளின் காரணமாக இது குறித்த மேலதிக தகவல்கள் இல்லை. சுவிட்சர்லாந்தில் சிறைகளில் பாதுகாப்பு நடைமுறைகள் கடுமையாக அமலில் உள்ள போதிலும் இத்தகைய சம்பவங்கள் ஏற்படின் அதன் காரணங்களை தெளிவுபடுத்தும் விசாரணைகள் அவசியம் என அதிகாரிகள் தெரிவித்தனர். சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரம் அண்டை நாடான பிரான்ஸ் பகுதியில் திட்டமிடப்பட்டுள்ள A412 நெடுஞ்சாலை திட்டத்துக்கு எதிரான தனது எதிர்ப்பை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. மேச்சிலி மற்றும் தானோனுக்கு இடையே அமைக்கப்பட உள்ள இந்த நெடுஞ்சாலை திட்டம் சுற்றுச்சூழலுக்கு தீவிர பாதிப்புகளை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளதாக அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். பிரான்சின் தேசிய இயற்கை பாதுகாப்பு கவுன்சில் வெளியிட்டுள்ள விமர்சன சுற்றுச்சூழல் அறிக்கையை ஆதாரமாக வைத்து இந்த திட்டம் உயிரியல் பல்வகைமையை பாதிக்கக்கூடும் என்று ஜெனிவா நகர நிர்வாகம் கூறுகிறது. இதையடுத்து ஐக்கிய நாடுகள் அமைப்பின் எஸ்போ கன்வென்ஷன் கீழ் இடம்பெறும் எல்லை தாண்டி ஆலோசனை ஜெனிவா நகரம் இணைந்து கொள்ளவுள்ளது. மேலும் பிரான்சில் இந்த திட்டத்துக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளையும் தொடங்க தயாராகியுள்ளது. ஜெனிவா நகர மேயர் அல்போன்சோ கோமேஸ் இந்த நெடுஞ்சாலை திட்டம் போக்குவரத்தை அதிகரிப்பதோடு காற்று மாசு மற்றும் ஒலி மாசு பிரச்சனைகளையும் அதிகரிக்கும் அபாயம் உள்ளது என்றார். இது காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தும் இலக்குகளுக்கு எதிரானதும் என்றார். மேலும் இந்த திட்டத்தை எதிர்த்து பிரான்சின் உயரிய நிர்வாக நீதிமன்றில் முறையீடு செய்யும் வாய்ப்பும் பரிசீலனையில் இருப்பதாக தகவல்கள் கசிந்துள்ளன. சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரில் கடந்த வியாழனன்று பிற்பகல் சுமார் 2000 அரசு துறை ஊழியர்கள் தெருக்களில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 6 மாதங்களில் இது 4வது வேலை நிறுத்தமாகும். இன்றைய யூனியன் காற்றல் முன்னெடுத்த இந்த போராட்டம் பிளைன் பலைஸ் பகுதியிலிருந்து நகரின் பழைய பகுதி நோக்கி பேரணியாக இடம்பெற்றது. சம்பள உயர்வு நிறுத்தப்பட்டிருப்பதும் எதிர்பார்க்கப்படும் பட்ஜெட் குறைப்புகளை எதிர்த்து உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை போராட்டக்காரர்களின் முக்கிய கோரிக்கை. தொழிற்சங்க தலைவர்கள் இந்த நிலைமையால் அரசு ஊழியர்கள் உண்மையான வருமான இழப்பை சந்தித்து வருகிறார்கள் என்று எச்சரித்துள்ளனர். மேலும் அரசு நிதிநிலை சீராக இருந்த போதும் அதை குறைத்து காட்டி ஊழியர்களின் கோரிக்கைகளை புறக்கணிக்கிறது என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த போராட்டத்தை தொடர்ந்து மே 7ஆம் தேதி மீண்டும் நடவடிக்கைகளை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டது. அன்றே 2026ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட உள்ளதால் மேலும் போராட்டங்கள் மற்றும் சேவை பாதிப்புகள் ஏற்படும் வாய்ப்புள்ளதாகவும் எச்சரிக்கப்படுகிறது. இந்தளவோடு சுவிஸ் தமிழ் டிவி இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான சுவிஸ் தமிழ் 24.com அணுகுங்கள். வணக்கம்.